வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோகிணி நட்சத்திர மண்டலத்தில் 4வது நட்சத்திரம். மேலும் அது ஒரு முழு நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சந்திர மகா திசையில் ஜனனம் எடுக்கிறாங்க. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் தான் சஞ்சரிக்கும். ரிஷபராசி ஒரு ஸ்திர ராசி. மேலும் இது ஒரு பெண் ராசி. ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை பிரம்மா. ரோகிணி நட்சத்திரக்காரவங்களோட அதிர்ஷ்டம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் திருப்பதி வெங்கடாஜலபதியிடமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவங்க நாவல் மரத்தை வழிபட்டு வருவது நல்லது. ரோகிணி ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஒருத்தரை கோபத்தில் அவங்க திட்டிட்டு படபடன்னு பேசிட்டாலும் அடுத்த நிமிஷமே அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. இவங்களுக்கு வியாபாரம்னு வச்சுக்கிட்டா வெண்மை நிற பொருட்கள் எல்லாமே வியாபாரம் செய்யலாம். உப்பு, அரிசி, பால், பூ, முத்து போன்ற பொருட்களை வியாபாரம் செய்கிறது நல்லது. இவங்க சந்திர திசையில் பிறக்கிறதுனால நல்ல அழகு மற்றும் வசீகரமான உடலமைப்பை வச்சுருப்பாங்க. சந்திரன் மனோகாரகன், அதனால் மனசில் ஏராளமான எண்ணங்கள் இவங்களுக்கு தோன்றும். சந்திரன் உச்சம் அடைகிறதுனால எண்ணங்களை வண்ணமாக்கிடுவாங்க. இவங்க என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு எழுதி வச்சு பார்த்து செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க ஜெயிச்சிடலாம். இவங்களோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டே வண்டி வாகனம் தாங்க. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு தேரோட்டி. அதனால் தேர் போட்ட ஒரு படத்தை வீட்டில் மாட்டி வச்சாங்கன்னா வெற்றி பெறலாம். ரோகிணி கலைகளின் நாயகன் சந்திரன், அவரே உச்சம் பெறுற வீடு ரிஷபம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரமும் அதுதான். பொதுவாக இவங்க கலா ரசிகன், அழகான வசீகரமான முகம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவங்க தான் சொந்தக்காரவங்க. பொதுவாக நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, அழகை ரசிக்கக்கூடியவங்க, வர்ணிக்கக்கூடியவங்க. கதை, கவிதை எல்லாமே ரோகிணிக்கு மிக எளிமையாக வந்துடும். அலங்கார பிரியராகவும் இருப்பாங்க. மற்றவங்க என்ன கருத்து அதை பற்றி சொல்கிறாங்கங்கிறத பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. மனதில் என்ன தோணுதோ அதை செய்வாங்க. கலை சார்ந்த துறை, கலை சார்ந்த தொழில் எல்லாமே இவங்களுக்கு சரியாக இருக்கும். பணக்கார வாழ்க்கையை வாழ்வாங்க. சுகபோகங்களை அனுபவிக்கிறது, ரிஸ்க் எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ரொம்ப பக்குவமாக இருக்கிறது எல்லாமே ரோகிணியின் செயல்பாடு தான். தந்திரமாக இருக்கிறது, கபட வேஷ நாடகதாரியாக இருக்கிறது எல்லாமே இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட அம்சம்தாங்க. கற்பனை வளம்தான் அவங்களோட பலமே. இவங்க சாப்பாட்டில் நெய், பால் எல்லாம் கலந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் நெய்யும் பாலும் தானே சாப்பிட்டாரு. யாராவது ஒரு ரகசியம் சொன்னாங்கன்னா அதை காப்பாற்ற மாட்டாங்க, வெளியில் சொல்லிடுவாங்க. அதிக பயணம் செய்வார்கள். ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு 3 தாய்மாமன் எப்படி இருப்பாங்க. இவங்க பொதுவாக மனைவி சொல்ல தட்ட மாட்டாங்க. மற்றவங்களோட மனம் எப்படி இருக்கோ அதன் போக்கிலே அவங்க அறிந்து நடக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு நரம்பு மண்டல பாதிப்பு தான் இருக்கும். மேலும் இவங்க அஷ்டலட்சுமி கோயிலில் போய் நல்ல கோயிலில் அஷ்டலட்சுமியும் கும்பிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் மேலோங்கி வருவாங்க. நன்றி, வணக்கம்.